மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்கிறதே எனக்கு தெரியல. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் சில பிரச்சனை தெரியுதுன்னு சொல்லுவோம். அதுல இப்போ நிறைய யங் கேர்ள்ஸ், டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வரக்கூடியதுன்னா நீர்க்கட்டிகள், பிசிஓடி அப்படின்னு சொல்றோம். இப்போ இயர்லி ஸ்டேஜ்ல நிறைய பெண்கள் பியூபர்ட்டி அட்டன் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த டீனேஜ்ல 17, 18 இயர்ஸ், 15 இயர்ஸ்ல இருக்கும்போதே பார்த்தோம்னா பெண் குழந்தைகளுக்கு இந்த பிசிஓடி நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கு. வெள்ளப்படுற பிரச்சனை இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கு. ஆனா ஸ்கேன் பண்ணி பார்த்தா பிசிஓடி இருக்குன்னு சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் வந்து சொல்லும்போது ரொம்ப கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதே மாதிரி வயது வித்தியாசம் இல்லாம நியரிங் மெனோபாஸ் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த நீர்க்கட்டி பிரச்சனை நிறைய பேருக்கு நம்ம பார்க்க முடியுது. பொதுவா இந்த நீர்க்கட்டி வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, காரணம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைன்னு சொல்லலாம். அதிகமான காரமான, அதாவது கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அன்ஹெல்தி டயட், ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றோம், ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றோம். இனிப்பு வகைகள் எந்த குழந்தைகளுக்கு நம்ம அதிகமாக கொடுக்குறோமோ இந்த மாதிரி கட்டிகள் வரக்கூடிய பிரச்சனை நம்ம பெண் குழந்தைகளுக்கு நிறைய பார்க்க முடியுது. அறுசுவை உணவுல முக்கியமா நம்ம குழந்தைகளுக்கு அதிகமா என்ன கொடுக்குறோம்? இனிப்பு கொடுக்குறோம், புளிப்பு, உப்பு, லேசா காரம் கொடுக்குறோம். இந்த புளிப்பு, உப்பு அதிகமா எடுக்க எடுக்க உடல்ல நிறைய கழிவுகள் வந்து சேருதுன்னு சொல்லலாம். கழிவுகள் அப்படின்னு சொல்லும்போது ரத்தத்துல நமக்கு நிறைய கழிவுகள் சேர்ந்து அந்த கழிவுகள் எல்லாமே கட்டிகளாக மாறுது. இதுதான் பெண் குழந்தைகளுக்கும் பிசிஓடி வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கு. அதிகமா இனிப்பு சாப்பிட சாப்பிட என்ன ஆகுனா உடல் எடையும் அதிகரித்து இளம் வயதிலே நமக்கு சர்க்கரை நோய் வரவும் வாய்ப்புகள் இருக்கு. நிறைய குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா இந்த சர்க்கரை நோயோட சேர்ந்து, இளம் வயதிலே சர்க்கரை நோயோட சேர்ந்து பிசிஓடி இருக்கு, யூட்ரஸ் ஃபைப்ராய்டு இருக்கு, எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருக்கு, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னு நம்ம நிறைய பேரை பார்க்க முடியுது. இதற்கு என்ன பண்ணலாம்? ஒருவேளை இந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிற நிறைய பெண்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, பெண் குழந்தைகளுக்கே பார்த்தோம்னா உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம். இப்போ நிறைய யங் சில்ட்ரன்ஸ்க்கு, குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு உடல் எடை அதிகரிக்கிறது, நிறைய ஹேர் ஃபால் ஆகிறது பார்க்க முடியுது. இரவு நேரத்துல தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறது, தோல் வந்து ரொம்ப ட்ரை ஆகும், இல்ல அதிகமா எக்ஸஸா நமக்கு வந்து ஹேர் குரோத் ஆகிறது, முகத்துல கை கால்கள்லாம் வந்து பார்த்தோம்னா முடியோட ரோமங்களோட வளர்ச்சி, ஹிட்டுசிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதை தாண்டி பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்கிற பெண்களுக்கும் பார்த்தோம்னா தைராய்டு இஷ்யூஸ் நிறைய பெண் குழந்தைகளுக்கு பார்க்கலாம். தைராய்டு இஷ்யூஸ் இருந்தா நமக்கே தெரியும், உடல்ல அதிகமா ரோமங்களோட வளர்ச்சி மட்டும் இல்லாம எக்ஸஸா நமக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு மூட் ஸ்விங் வர்றது, ரொம்ப லேசியா இருக்கிறது, ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேஷன் இல்லை, அது எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு எல்லாமே ரீசன் என்னன்னா இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறது தான் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்பொழுது உணவு முறையில் அதிகமா நான் சொன்ன இந்த சுவைகளை விட்டுட்டு கசப்பு, துவர்ப்பு சுவை நிறைய கொடுக்கணும். இந்த துவர்ப்பு சுவை எடுக்க எடுக்க உடல்ல இருக்கக்கூடிய கட்டிகள் குணமாகும். சரி, இந்த துவர்ப்பு, கசப்பு நான் எப்படி இந்த என் குழந்தைக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கறது அப்படின்னு கேட்டோம்னா, கசப்பு நமக்கே தெரியும், எடுத்தோடனே நம்ம பாவக்காய் அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த துவர்ப்பும் கசப்பும் சேர்ந்து இருக்கிற பொருட்களை நம்ம கொடுக்கணும். அத்திப்பிஞ்சி, சுண்டைக்காய், கொத்தவரங்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு, இது எல்லாமே உணவுல நம்ம நிறைய சேர்த்து சேர்த்து கொடுக்கணும். முக்கியமா கொட்டைப்பாக்கு சொல்லலாம். இந்த கொட்டைப்பாக்கு எப்படி நான் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பெண்களுக்கு நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கொட்டைப்பாக்கு கஷாயமாக எடுக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய கட்டிகள் கரையும். அதே மாதிரி பிசிஓடி நீர்க்கட்டிகள் அப்படின்றதும் கரைய ஆரம்பிக்கும். பொதுவா இந்த நீர்க்கட்டி அப்படின்றது நம்ம பெண்களுக்கு 2 பக்கம் இருக்கக்கூடிய ஓவரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சினைப்பையை சுற்றி அந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லுவோம். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே இம்பேலன்ஸ் ஆகும்போது அந்த கட்டிகள் எல்லாமே ஓவரிஸை சுத்தி சின்ன 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 அப்படியே நெக்லஸ் மாதிரியான ஒரு ஷேப்ல வந்து வளர, கட்டி கட்டியா வர ஆரம்பிச்சிடும், நீர்க்கட்டிகள் மாதிரி. இது என்ன பண்ணும்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நமக்கு மெச்சூர்டி அந்த எக் வந்து முட்டை வந்து வெளியில வராம இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ இதனால ஓவுலேஷன் தடைப்பட்டு பீரியட்ஸ் வராம இருக்கு. பீரியட்ஸ் வராததுனால எக்ஸஸா நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளும் வருது. இதற்கு முக்கியமா சித்த மருத்துவத்தில் கழச்சி சூர்ணம் பயன்படுது. கழச்சி சூர்ணம் அப்படின்னா உடலுக்கு அதிகமான சூட்டை விளைவிக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இந்த கழச்சிக்காயில அதிகமா உடல் உஷ்ணத்தை தரும். ஆனால் பல மாதங்களாக தடைப்பட்ட மாதவிடாய் பிரச்சனையை இது சரி செய்யும். ஒவ்வொரு மூலிகையும் எந்த இன்னொரு பொருளோட அனுபானம் அப்படின்னு சொல்லுவோம், அதோட சேர்த்து சாப்பிட்டோம்னா
அந்த பிரச்சனை நமக்கு வந்து குணமாகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் சித்த மருத்துவத்துல ஒவ்வொரு மூலிகையோட வீரியம், சுவை, தன்மை இது எல்லாமே கணிச்சு பேஷண்டோட நாடியும் பார்த்து அதற்கேற்ற மாதிரி அந்த மூலிகையை எந்த மூலிகையோட சேர்த்து கொடுத்தா நமக்கு பலன் தெரியுன்றது தெரிஞ்சுக்கலாம். பொதுவா இந்த கழச்சி சூர்ணத்தை பால் அல்லது தேனோட சேர்த்து சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் சாப்பிட்டுட்டு அகைன் திரும்ப ஒரு 10 டேஸ் கேப் விடணும். இப்படி 10 நாளைக்கு ஒரு வாட்டி மாத்தி மாத்தி இதை கேப் விடணும், சாப்பிடணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிடும்போது அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்குது. முக்கியமா தயிர், அதுலயும் முக்கியமா எருமை தயிர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா தயிர் குடிக்கிறதே இப்ப நம்ம மறந்துட்டோம். சில இடங்கள்ல நமக்கு எருமை தயிர் கிடைக்கும். எருமை தயிர் கிடைக்கும் போது அது என்ன பண்ணலாம்னா, வாங்கிட்டு வந்து எருமை தயிரை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். இதுல அரசம் கொழுந்து, வேப்பம் கொழுந்து இரண்டையுமே நம்ம நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி எருமை தயிர்ல இருந்து மோர் எடுத்துக்கணும். எருமை மோர்ல நம்ம கலந்து குடிக்கணும். இது எத்தனை நாள் குடிக்கலாம்னா, வாரம் ஒரு நாள். இந்த மாதிரி வாரம் ஒரு நாள் 8ல இருந்து 10 வாரங்கள் நம்ம குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா எவ்வளவு நாள் இருந்த நீர்க்கட்டியும் குறைய ஆரம்பிக்கும். கழற்சி சூர்ணத்தோடு, இது கழற்சி சூர்ணம் வந்து மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி எருமை தயிர்ல இருந்து எடுத்த மோர்ல இந்த அரசங்கொழுந்தும் வேப்பங்கொழுந்தும் சேர்த்து ஒரு நெல்லிக்காய் அளவு நல்லா அரைச்சி கலந்து குடிச்சிட்டு வரும்போது எப்பேற்பட்ட நீர்க்கட்டியா இருந்தாலும் கரைய ஆரம்பிக்கும். குழந்தை பேரு அப்படின்றது சாத்தியமாகும். ரொம்ப நம்ம வந்து எக்ஸ்பென்சிவா மெடிசின்ஸ் எடுக்காம, இல்ல இதுக்கான ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகாம, அதிகமா வெயிட் கெயின் ஆகியிருந்தாலும் இதை குடிக்க என்ன ஆகும்னா, பாடியில இருந்து எக்ஸஸ் அந்த ஃபேட் எல்லாமே கரைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உணவு முறையில் நான் சொன்ன மாதிரி அதிகமா புளிப்பு, காரம் இது எடுக்காம கசப்பும் துவர்ப்பும் நம்ம அதிகமா எடுக்க நம்ம உடல்ல அன்வான்டா இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ், கட்டிகள் இது எல்லாமே வெளியேறும். நிறைய பெண்களுக்கு மன உளைச்சலை தர இந்த நீர்க்கட்டி பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நான் சொன்ன மாதிரி இந்த மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.